வணக்கம். வாங்க இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். சூப்பராக காய்ச்சிருக்கு. காய்கறிகளை தான் கட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காய் நான் இந்த தடவை வந்து கொஞ்சம் கலர் கலராக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது என்ன உஜாலா கத்திரிக்காய், இது ஒரு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்து ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் க்ரீன் கலர், இப்படி நிறைய வெரைட்டியாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் காய்கறி வந்து எடுத்து, எங்கள் வீட்டுக்காரே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன். பாருங்கள், பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கத்திரிக்காய் நிறைய இருக்குது. சரி எல்லாத்தையும் பறிச்சிடுவோம் அப்படி சொல்லி தான் பறிச்சிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள். இந்த மாதிரி இருக்கிறதுனால காய்ங்க வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கிடுவேன். முருங்கைக்காய் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். முருங்கைக்காவே நான் நிறைய பறித்து எடுத்துக்குவேன். நமக்கு போக மற்றது ஊருக்கு கொண்டு போவாங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்காக கொண்டு போவோம். அதுவும் முடியலன்னா நான் நிறைய இருந்தேன் கடையில் கொண்டு சேல்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், சூப்பராக இருக்கா கத்திரிக்காய். அதில் 3 விதமான கத்திரிக்காய்ங்க இருக்குது. இது தக்காளி இப்போ தான் குட்டி குட்டியாக போட்டிருக்கு. தக்காளி என்னென்னு தெரியல, உரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால் சரியாக வரலை. இது வந்து வெண்டைக்காய் வந்து விதைக்கி விட்டுருக்கேன். இதெல்லாம் என்ன பாருங்கள், எல்லா செடியுமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எந்த உரமும் வாங்கி போடுறது கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள காய்கறிங்க, மீன் கழிவு, இதெல்லாம் அப்புறம் மட்டன் அலசினது, சிக்கன் அலசின தண்ணி, இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் விடுவாங்க. சூப்பராக அந்த காய்கறிங்க வந்துடும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அந்த தழை இதெல்லாம் எல்லாத்தையும் சேகரித்து மொத்தமாக வச்சு அது ஒரு உரமாக ரெடி பண்ணி தான் போடுவோம் நாங்கள். ரொம்பலாம் டைம் இருக்காது. அதனால் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் என்ன டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். ரொம்ப பராமரிப்பெல்லாம் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் செடி வச்சுருக்கோம், அவ்வளோதான். பராமரிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம நிறைய வீட்டில் வேலை இருக்கிறதுனால முடியாது. இது வந்து புளிச்சக்கீரை, நாட்டு புளிச்சக்கீரை. கீரை கடையும் போது அதுலேருந்து ஒரு 10 இலை போட்டு பறிச்சிடுவேன். புளி சேர்க்காமல் அந்த இலையை போட்டு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து மாமரம். இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு அவள் வீட்டில் தொட்டியில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு வருஷத்துக்கிட்ட 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதை கொண்டு நான் ஊரில் வைக்கணும்னு வச்சுருக்கேன். ஆனால் டைம் இல்லை. அது பாருங்கள், வேறு எவ்வளோ தடிமன் ஆகிடுச்சு பாருங்கள். பச்சை மிளகா சூப்பராக, இந்த செடி தாங்க நல்லா காய்ச்சிருக்கு. மிளகா இவ்வளவும் ஒரே செடியிலேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். நிறைய மிளகா செடி இருக்குது, ஆனால் அதிலலாம் நிறைய காய் இல்லை, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் இந்த செடியில் மட்டும் நல்லா இருந்தது பாருங்கள். இதிலலாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இதிலெல்லாம் காய். ஆனால் அந்த மிளகா நல்லா சூப்பராக தான். ஒரு செடியை பொறுத்து தான் காய்க்கிறதும் இருக்கும் போல் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு குழம்பு வச்சுருவேன்னா. கீழே வந்து அவரைக்காய் இருக்குது, காராமணி இருக்குது. சரி, அதையும் கொஞ்சம் பறிச்சிடுவேன் கீழே போய்ட்டு. இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்து சொல்லுங்கள். வணக்கம்.